கட்டுக்காவல் சட்டங்களும் அடிப்படை உரிமைகளும் ரெண்டு வெவ்வேறுபட்ட தலைப்புகளுக்குள்ள ஆராயப்பட வேண்டியது. நேரத்தை 2 மணித்தியாக தான் என்னுடைய காலம். ஆகவே நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக சில விடயங்களை செய்து அதன் பிறகு உங்களுடைய கலந்துரையாடலுக்குரிய நேரத்தை வழங்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக நிறைய விடயங்கள் எங்களோட உங்களுக்கு கலந்துரையாட வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை நாங்கள் உங்களுடைய எமினி ரைட் எதிரிகளாகத்தான் தாக்கப்படுபவர்கள். ஏனென்றால் பாடசாலைய தலைப்புகளுக்கு போகலாம். இந்த 2 விடயங்கள் தொடர்புல அது அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அரச நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சகலருக்கும் இந்த விடயம் தொடர்பான தெளிவான ஒரு விளக்கம் இருந்தால் மட்டுமே நாங்கள் சிறுவர்கள் தொடர்புல ஒரு மென்போக்கையும் அல்லது அவர்களுக்கான கௌரவத்தையும் வழங்குவதற்கு நாங்கள் முன் வரலாம். ஒன்று, சிறுவர்கள் என்பவர்கள் யார்? இரண்டாவது, ஏன் சிறுவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் வேண்டும்? இந்த 2 விடயங்கள் தொடர்பில் எங்கள் நான் உட்பட, ஏன் ஒரு நீதிபதி உட்பட, ஜுடிஷியல் உட்பட எல்லாருக்கும் இந்த கடப்பாடு இருத்தல் வேண்டும். ஆக சிறுவர் தொடர்பில் கர்மமாக்குகின்ற ஒவ்வொருவரும் சிறுவர்களுடைய உரிமைகளை மதிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்ட நபர்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக சிறுவர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வயது தான் பிரதான காரணமாக இருக்கும். இலங்கையிலே கடந்த காலங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தத்துக்கு அமைவாக அது முதல் இருந்தது சிறுவர்கள் மற்றும் இளம் பராயத்தவர் என்ற 2 கேட்டகரி இருந்தது. 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை சிறுவர் என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வயது இல்லையும், பிறகு இளம் பராயத்தவர் யங் பர்சன் என்று சொல்லுகின்ற ஒரு சட்ட ஏற்பாடும் இருந்தது. அதாவது 16 வயது வரை சிறுவர்கள் என்று சொல்லியும் 16க்கு 18க்கு இடைப்பட்ட வயது இல்லை யங் பர்சன் அல்லது இளம் பராயத்தவர் என்ற ஒரு நிலைமை இருந்தது. இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ப்பதற்காக சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டு இன்று 18 வயதுக்கு உட்பட்ட சகலரும் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் என்ற நிலைக்கு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது. தொழில் சட்டங்களை தவிர தொழில் சட்டங்கள் மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் சிறுவர் ஒருவர் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு வயது எல்லையாக 16 வயது எல்லையும், சில மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளுடன் செல்லக்கூடிய வயது எல்லையாக 16க்கும் 18க்கும் இடைப்பட்ட வயது எல்லையை கொண்டிருக்கிறது. இது பொதுவான ஏற்பாடுகள். கிரிமினல் சட்டத்திலே பல்வேறு மாற்றங்கள் இருக்கிறது. நாங்கள் அதை இடையிடையே படிப்போம். பாலியல் உறவு தொடர்பானது, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்வது தொடர்பாக பல்வேறு வயது மட்டங்கள் இருக்கிறது. அல்லது சிறுவர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுகின்ற வயது எல்லைகள் தொடர்பிலே எங்களுடைய குற்றவியல் சட்டத்திலே பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் செய்கின்ற எந்த ஒரு செயலும் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படாது. ஆகவே தண்டனை விலக்கடி போன்று இருக்கிறது. 12க்கும் 14க்கும் உட்பட்ட வயது எல்லையிலே அவன் ஒரு விவேகம் குறைந்தவராக இருந்தால் அந்த அவரும் தண்டனையிலிருந்து விலக்களிப்பு பெறுவராக சொல்லப்படுகிறது. பொதுவான ஊகம் மட்டும் இருக்கிறது கிரிமினல் சட்டத்திலே. 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் கற்பழிக்க மாட்டான். ஆகவே அவ்வாறான குற்றச்சாட்டு வந்தாலும் விலக்களிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுமியுடன் சம்மதத்துடனோ சம்மதமின்றியோ உறவு வைத்துக் கொள்வது பாலியல் வல்லுறவு என்ற குற்றம், அதாவது குற்றவியல் சட்ட ஏற்பாடுகளும் காணப்படுகிறது. இது குறிப்பாக குற்றவியல் சட்டங்களை கையாளுகின்ற பொழுது இருக்கின்ற விடயங்கள். பொதுவாக நீங்கள் குற்றவியல் விடயங்களை கையாளுகின்ற தரப்பினர் அல்ல என்ற அடிப்படையில் சிறுவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஆகவே சிறுவர்களுடன் அதிக நேரத்தை அதிக காலத்தை செலவழிக்கக்கூடிய தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதிபர்கள். ஆகவே இந்த நிகழ்வு உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சாராம்சமும் அதான். சிறுவர் தொடர்பில் எந்த ஒரு கர்மம் மாற்றினாலும் எங்களுடைய எண்ணமும் செயற்பாடும் சிறுவரின் அதி உச்ச நலனை கருத்தில் கொண்டதாக அமைய வேண்டும். The best interest of the child. நான் செய்யற எந்த ஒரு செயலும் சிறுவருக்கு தீங்கு ஏற்படுத்துவதாக அமையக்கூடாது என்பது தொடர்பில்
3 வெவ்வேறு சட்டங்கள் காணப்படுகிறது. முதலாவது சட்டம் சர்வதேச சட்டம். சர்வதேச சட்டம் என்பது சிறுவர் தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வதேச சமவாயம், சிறுவர் உரிமை சமவாயம், சிஆர்சி என்று சொல்லுவோம். இந்த சிஆர்சியினுடைய உறுப்புரை 3 நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், சிறுவர்கள் தொடர்பில் பொதுமக்கள் அல்லது தனியார் அல்லது சமூக நிறுவனங்கள் அல்லது சட்ட நீதிமன்றங்கள் அல்லது நிர்வாக அதிகார சபைகள் அல்லது சட்டவாக்க குழுக்கள் என்பவற்றால் மேற்கொள்ளப்படும் எல்லா செயல்களிலும் சிறுவர்கள் மீதான உயரிய நலன், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், பிரதானமாக கருத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். இதே சிஆர்சி, அதாவது சிறுவர் உரிமை சமவாயம் என்பது ஐக்கிய நாடு சபையினுடைய சிறுவர் தொடர்பான மிக முக்கியமான சர்வதேச சட்டம். எங்களுக்கு இதுல என்ன தொடர்பு என்று சொன்னால், சர்வதேச சட்டம் ஒன்றை ஒரு அரசு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை கடைபிடிக்க வேண்டிய, அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசின் எல்லா அங்கங்களுக்கும் இருக்கும். பொதுமக்களாக இருக்கலாம், ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம், சமூக நிறுவனங்களாக இருக்கலாம், சட்ட நீதிமன்றங்களாக இருக்கலாம், நிர்வாக அதிகார சபைகள், அதாவது நாங்கள் நிர்வாக அதிகார சபைகள் அல்லது சட்டவாக்க குழுக்கள், அது பாராளுமன்றமாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், பிரதேச சபையாக கூட இருக்கலாம். இந்த சட்டவாக்க குழுக்கள் சகலரும் அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் சிறுவரின் அதி உச்ச நலனுக்கு பிரதானமான கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். எங்களுடைய எல்லா செயல்களும், ஆக இலங்கை சிறுவர் உரிமை சமவாயத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அங்கத்துவ நாடு. ஐக்கிய நாடு சபையினுடைய சிறுவர் உரிமை சமவாயத்தினுடைய கையொப்பமிட்டு ஏற்று அங்கீகரித்த ஒரு நாடு என்ற அடிப்படையில் இலங்கை அரசுக்கு இந்த உயரிய நலன் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றபடியால் அரசின் அங்கம் கல்வித்துறை, அரசின் அங்கம் நிர்வாகத்துறை, அரசின் அங்கம் சுகாதாரத்துறை என்று வருகிற எல்லா துறைகளுக்கும் இந்த உயரிய நலன் என்ற விடயத்திலே அதிகூடிய கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். சட்டம் என்று சொல்லப்பட்டால் படுமாக இருந்தால் அது அரசியல் அமைப்பு, சுப்ரீம் லா ஆஃப் த கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய மிக உயரிய சட்டம். அரசியல் அமைப்பினுடைய 6வது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அரச கொள்கை வழிகாட்டி கோட்பாடுகளும் அரசின் அடிப்படை கடப்பாடுகளும் என்று இருக்கிறது. ஸ்டேட் பாலிசி அண்ட் கைட்லைன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தினுடைய 13வது உறுப்புரையானது பிள்ளைகளினதும் இளம் ஆட்களினதும் உடல் வளர்ச்சியை, உள வளர்ச்சியை, ஒழுக்க வளர்ச்சியை, மத வளர்ச்சியை, சமூக வளர்ச்சியை முழுமையாக விருத்தி செய்வதன், அதனை உறுதிப்படுத்துவதற்கும், சுரண்டலிலிருந்து ஓரங்கட்டப்படுவதிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதற்கும் என அரசானது அவர்களின் நலன்களை விசேட கவனத்தோடு மேம்படுத்தல் வேண்டும் என ஏற்பாடு செய்கிறது. அரசியலமைப்பு ஒரு நாட்டினுடைய வழிகாட்டி சட்டம், அது தாய் சட்டம், ஒரு வழிகாட்டி சட்டம், ஒரு பைபிள் மாதிரி, ஒரு பகவத்கீதை மாதிரி ஒரு நாட்டினுடைய உயரிய சட்டம். ஆகவே அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடுகளுக்கு இணங்கி ஒழுக வேண்டியது நாட்டின் முதல் குடிமகனிலிருந்து, பிரசிடென்ட்ல இருந்து சகலருக்குமான ஒரு கடப்பாடு. ஆகவே சிறுவருடைய நலன் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டியது அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடாக காணப்படுகிறது. 3வது, குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சமவாய சட்டம். அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய சமவாயத்துக்கு இலங்கை பாராளுமன்றம் என்ன செய்தது? சட்ட அந்தஸ்தை வழங்கியது. ஆகவே இலங்கையில சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ICCPR ஆக்ட் என்று சொல்லுவோம். ICCPR ஆக்ட் என்று சொல்லுவோம். அதுல சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் சிறுவர் ஒருவருடைய உரிமைகள் தொடர்பாக சொல்லப்படுகிறது. இந்த மனித உரிமைகள் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர் தமது பிறப்பை பதிவு செய்வதற்கும், பிறப்பு திகதியிலிருந்து பெயரை கொண்டிருப்பதற்கும்,
நாட்டினத்தை பெறுவதற்கு உரிமை உண்டு. சிறுவர் முறைகேடாக நடத்தப்படுவதிலிருந்தும் துஷ்பிரயோகம் செய்வதிலிருந்தும் இழிவுபடுத்தப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உரிமை உண்டு. சிறுவரை பாதிக்கும் குற்றவியல் வழக்கில் அரசினால் சட்ட உதவி வழங்கப்படுவதற்கு உரிமை உண்டு. பிரிவு 5 ஒன்று சொல்லுகிறது, சிறுவர் தொடர்பான எல்லா விடயங்களிலும் சிறுவரின் அதி உயர் நலனே உயரிய முக்கியத்துவமாதல் வேண்டும் என சொல்லப்படுது. ஆகவே 3வது சட்டம் நான் சொல்றேன், இந்த 3வது சட்டத்திலும் சிறுவருடைய அதி உச்ச நலன் பார்க்கப்படுகிறது. ரைட். இந்த 5 மிக முக்கியமானது. இங்க ஒரு கிரிமினல் ப்ரோசிக்யூஷன் வருகிறது, குற்றவியல் நடவடிக்கை ஒன்று வருகிறது. அரச நிர்வாகத்துறையினரால், மீண்டும் எங்களுடைய நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் பாடி, ரைட், அரச நிர்வாகத்துறையினரால் நமக்கு வேணும்னா பிரசன்டேஷன் தான் போட்டோ எடுக்கிறதுல உங்களுக்கு கவனத்தை ஏன்னா நான் என்னோட என்சிபியை கொடுத்துட்டு போறேன், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அரச நிர்வாகத்துறையினரால் மீறப்படுகிறது. நான் பிறகு பார்ப்போம் அரச நிர்வாகத்துறை வேறு வகையிலும் மீறப்படுவதற்கு பார்ப்போம். இது இந்த ஐசிசிபிஆர் ஆக்டின் படி அரச நிர்வாகத்துறையினரால் மீறப்படுகிறது அல்லது மீறப்பட உள்ள எடுத்து, மீறினால் மட்டும் குற்றம் அல்ல, மீறப்படுவதற்கான எழுதுக்கள் காணப்பட்டாலும் குற்றம். 3 மாதங்களுக்குள் இலங்கை நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து, இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்துக்கு, ஹைகோர்ட் மேல் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து நிவாரணம் பெற முடியும். ஆகவே சிறுவர் ஒருவருடைய உரிமை நிர்வாக தரப்பாக இருக்கக்கூடிய அரசு அதிகார தரப்பினரால் மீறப்படுமாக இருந்தால் இலங்கையினுடைய மேல் நீதிமன்றம் தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இலங்கையில மேல் நீதிமன்றங்கள் இருக்கிறது. அது நாங்க மாகாண மேல் நீதிமன்றம் என்று சொல்லி மாகாணத்துறை வந்த பிறகு சொல்லுகிறோம். சில நேரம் ஆசிரியர் அதிபர்கள் இடமாற்ற தொடர்பாக ரிட் அப்ளிகேஷன்லாம் அங்கே தான் கொண்டு போவீங்க. ஆகவே ஹைகோர்ட் சொல்லுவோம், இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து நிவாரணம் பெற முடியும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மேல் நீதிமன்றம் தோதாதன் என கருதினால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் அதை என்ன செய்யலாம், ஆற்றுப்படுத்த முடியும். ஆகவே என்ன நினைக்கிறாங்க என்றால் இது அடிப்படை உரிமையாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹைகோர்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம். மேல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல என்ன செய்யலாம், அதாவது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் செய்யலாம். ஆகவே ஏற்கனவே பார்த்தபடி எங்களோட கடுமையான சட்ட ஏற்பாடுகள் சிறுவருடைய உயரிய நலனை கருத்தில் கொண்டு சட்ட நடவடிக்கைக்கு செல்லலாம் என்ற ஏற்பாடுகள் காணப்படுகிறது. கேசஸ் குறைவு, ஆனால் போகலாம். நாங்கள் ஒரு கேஸ் கொண்டு போன நாங்கள் ஆனால் சமரசமாக முடிக்கப்பட்டது. பார்க்கிறது என்னது, ஒரு செயலை செய்தால் தான் குற்றம் என்றுதான் பார்த்திருக்கிறோம். சைல்ட் ரைட்ஸ்ல வருகின்ற பொழுது ஒரு செயலை செய்தல் அல்லது செய்யாமை இரண்டின் காரணமாக செய்யக்கூடிய செயலை செய்யாமல் விடுதலும் செய்யக்கூடாததை செய்தல், ஆக்ட் அண்ட் ஒமிஷன் சொல்றோம். இந்த ரெண்டுமே சைல்ட் ரைட்ஸ்ல மிக பாராதூரமான குற்றமாக சொல்லப்படுகிறது. ரைட். அப்போ செயலை செய்தலும் செய்யாமல் விடுதலினூடாக ஏற்படுகின்ற தீங்கியல் டீலிட்டேட் விஷயத்தை சட்டம் பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் இருக்கிறது. பட் நான் என்னுடைய டைமை கருத்துல கொண்டு லிமிட்டா தான் போய் கொண்டு இருப்பேன். ரைட். இதே பொதுவாக விளங்கிக் கொள்ளணும். 89ஆம் ஆண்டு சைல்ட் ரைட்ஸ் தொடர்பாக சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் கொண்டு வரப்பட்டது. சிறுவர் உரிமை சமவாயம் கொண்டு வரப்பட்டது. இதுல 54 உறுப்புரைகள் சொல்லப்படுகிறது. அதுல முதல் 42 உறுப்புரைகளும் சிறுவர் தொடர்பான வரவிலக்கணம், அவருடைய உரிமைகள், அவருடைய பாதுகாப்பு, சிறுவருடைய பாதுகாப்பு தொடர்பாக பெற்றோர் மற்றும் பராயம் அடைந்தவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் தொடர்பான சகல விடயங்கள் சைல்ட் ரைட்ஸ் சொல்லப்படுகிறது. ஆனால் மிகுதி 12 மிக முக்கியமானது. இந்த உடன்படிக்கையில ஒரு அரசு, ஒரு இலங்கை அரசு என்று வச்சுக்கொள்வோம், இந்திய அரசு வச்சுக்கொள்வோம், ஒரு அரசு, ஒரு நாடு, ஸ்டேட் கையொப்பமிட்ட பிறகு அந்த அரசு கடைபிடிக்க வேண்டிய பொறுப்புகள்,
அல்லது அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக சொல்லப்படுகிறது. அப்ப நாங்க ஒரு டாக்குமெண்ட்டை இலங்கை அரசு கையொப்பமிட்டால் அந்த 42 உரிமைகளோடு சேர்த்து அரசு கடைபிடிக்க வேண்டிய 12 விடயங்களையும் கருத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு இன்னொன்று மறுக்க முடியாது. ஆகவே முழு சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷனையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் என்ன செய்யணும், அதுக்குரிய செயற்பாட்டு வடிவத்தை கொடுக்க வேண்டிய கடப்பாடுகள் சொல்லப்படுகிறது. சோ எங்களுக்குள்ள கடப்பாடு என்னன்னு சொன்னால், நாங்கள் 92ஆம் ஆண்டு சமவாயத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டு இலங்கையில் சிறுவர் பட்டயம் உருவாகி இருக்கிறது. பட் சிறுவர் பட்டயம் ஒரு சட்ட ரீதியான ஆவணமாக இல்லாவிட்டாலும் இலங்கையினுடைய சிறுவர் தொடர்பான பிரதான கொள்கை பிரகடனமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு அந்த கடப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று மோரல் ஆப்ளிகேஷன், தார்மீக கடப்பாடும் இருக்கிறது. இரண்டாவது லீகல் ஆப்ளிகேஷன்ஸ், சட்ட கடப்பாடும் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு ரெண்டில் ஒன்றில் எங்களுக்கு ஒரு கடப்பாடு வந்துடும். ஒன்று தார்மீகமான ஒரு கடப்பாடு அல்லது சட்ட ரீதியான கடப்பாடுகள். இந்த டாக்குமெண்ட் ஏன் நான் ஷோட போட்டு வந்தேன்னு சொன்னால் 4 விஷயம் இருக்கு. 4 உரிமைகள் தொடர்பில் நீங்க கட்டாயம் கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். முதலாவது சிறுவர்களின் வாழ்வதற்கான உரிமை. உயிர் வாழ்வதற்கான உரிமை எல்லா சந்தர்ப்பத்திலும் உத்தரவாதப்படுத்தப்படுதல் வேண்டும். ரைட் ஆஃப் லைஃப், ரைட். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்க எடுக்கிற எல்லா செயற்பாடுகளும் சிறுவர்களுடைய உயிர் வாழ்வதற்கான உரிமையை மறுப்பதாக இருக்க முடியாது. நீங்க நினைக்கக்கூடாது பிள்ளையை அடிக்கிறது அல்ல அடிப்பதால் காயம் ஏற்படுகிறது, பிறகு வருத்தம் பிள்ளை இழக்கிறது அப்படி சந்தர்ப்பம் மட்டுமல்ல. இன்றைக்கு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிர் வாழ்வதற்கான உரிமை தொடர்பான பல்வேறு பொருள்கொடை செய்திருக்கிறது. ரைட் டு லைஃப் என்ற விஷயத்துல நிறைய பொருள்கொடை செய்திருக்கிறது. உதாரணம் சுண்ணாக விலக்களித்துக் கொள்வதற்கு டெவலப்மெண்ட், நீங்க உங்களூடாக டெவலப்மெண்ட் பெறுவதற்கு அபிவிருத்தி அடைவதற்கு அவருக்கு உரிமை காணப்படுகிறது. மூன்றாவது பாதுகாப்பு, மிக முக்கியம். சிறுவரை பொறுப்பெடுக்கின்ற எந்த ஒரு நபருடைய பிரதானமான கடமை சிறுவரை பாதுகாப்புக்கு உள்வைத்திருக்கிறது. அப்ப நீங்க பாதுகாப்பு வளையமாக செயல்பட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அடுத்து 4வது பங்கு பெற்ற உரிமை. இதுலதான் 12வது உறுப்புரை வரும். பாரபட்சம், அவர் அல்லது வேறு எந்த வகையில் அவர் புறம் ஒதுக்குதல், இந்த மாதிரி செயற்பாடுகள் செய்யப்படக்கூடாது. சிறுவர்களுக்கு எல்லா விடயத்திலையும் பங்கு கொள்வதற்கான உரிமை வழங்கப்படும். நான் அந்த ஷோட்டா போட்டிருக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க. கன்வென்ஷன் எல்லா வெப்சைட்லயும் இருக்கு, நீங்க எடுத்து பார்க்கலாம். அல்லது எங்க ஆபீஸுக்கு வந்த புத்தகங்கள் தரலாம். ரைட். நான் மெயினான விடயத்துக்கு வாரேன். நான் ஏற்கனவே பார்த்தது மாதிரி இலங்கை அரசியல் அமைப்பு எங்களுக்கு ஒரு பரந்த ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறது. சொல்லிட்டேன், சிறுவர் சமத்துவமான முறையிலும் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் உரிமையை உறுதிப்படுத்தல் என்பது தொடர்பில் அரசின் கடமையாக சொல்லப்படுகிறது. சோ டிரெக்டா கல்வி புலத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எழுத்தறிவின்மையை இல்லாத ஒழித்தல். இரண்டாவது பாரபட்சமற்ற முறையிலையும் சமத்துவமான முறையிலும் எந்த ஒரு சிறுவரும் கல்வி நடவடிக்கையின் பொழுது சகல சந்தர்ப்பங்களில், அது எஜுகேஷனா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், காம்படிஷனா இருக்கலாம், செலக்ஷனா இருக்கலாம், ப்ரிஃபெக்டராக இருக்கலாம், செலக்ஷனா இருக்கலாம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நியாயமான முறையிலும் சமத்துவமான முறையிலும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே கண்ணோட்டத்தோடும் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்துதல் வேண்டும். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி. ப்ரிஃபெக்ட் செலக்ஷன், மானிட்டர் செலக்ஷன், காம்படிஷன் செலக்ஷன்ஸ், இது தொடர்பாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு உடலிய ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு கொண்டு இருக்கிறது. தெரியுமா சொன்ன மாதிரி அந்த அரசியல் அமைப்புக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நீங்க டீச்சர்ஸ் படிப்பிட்டு வந்திருப்பீங்க. ஒரு நாட்டினுடைய சட்டங்கள்ல ஏற்ற பொழுது அல்லது மாற்றுகின்ற பொழுது 2 நடைமுறைகள் இருக்கிறது. சாதாரண சட்டம் என்றால் சாதாரண பெரும்பான்மையை கொண்டு இயற்றுவோம், மாற்றுவோம், அமெண்ட் பண்ணுவோம், இல்லாதொழிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா அரசியலமைப்பு என்பது அப்படி அல்ல. அதுக்கு உயரிய ஸ்தானம் இருக்கிறது. சாதாரணமான உதாரணம் 125 பேர் என்றால் 113 என்ற பெரும்பான்மையோடு மாற்றம் செய்ய இயலாது.
சில ஏற்பாடுகளுக்கு 3/2 பெரும்பான்மை, சில ஏற்பாடுகளுக்கு 3/2 பெரும்பான்மை பிளஸ் பொதுஜன வாக்கெடுப்பு ரெஃபரண்டத்துக்கு போக வேண்டி வரும். இந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். அந்த இலங்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்துல அரசுகள் உருவாக்கின பிறகு அரசியலமைப்பு வாதம் மேலோங்கி இருக்கு. அது எல்லா நாட்டிலையும் இருக்கு. சோ இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலையும் குறிப்பா 78ஆம் ஆண்டினுடைய 2வது குடியரசு அரசியல் அமைப்பிலும் இந்த ஏற்பாடுகள் இருக்கிறது. அரசியல் அமைப்பை நாங்க இலகுவாக மாற்ற இயலாது என்று சொல்லப்படும். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட ஏற்பாட்டுக்குள்ள அடிப்படை உரிமைகள் என்ற ஏற்பாடு காணப்படுகிறது. அதான் 3வது அத்தியாயம். ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்புக்குள்ளால உரிமைகள் சேர்த்துக் கொள்ளப்படுவது என்பது அரசியல் அமைப்புக்கு இருக்கின்ற உயர்ந்த ஸ்தானமும் அரசியலமைப்பு இருக்கக்கூடிய உயர்ந்த பாதுகாப்பும் அந்த மனித உரிமைகளுக்கும் கிடைக்கிறது. அந்த அடிப்படையிலே என்னுடைய அரசியலமைப்புடைய 3வது அத்தியாயம் அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். சில டீச்சர்ஸ் கேஸ் கொண்டு வரது இந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டது. நிறுவனங்களில் டிசபிள் கூடிய அக்சஸ் கட்டாயம் இருக்க வேண்டும். தனியார் கட்டடங்களுக்கு அனுமதி வழங்குகின்ற பொழுது பழைய கட்டட அரச கட்டடங்கள் பழையதாக இருந்தாலும் அணுகு வசதி இருக்கணும். தனியார் புதிய கட்டடங்கள் அமைக்கிற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகள் டிசபிலிட்டி அக்சஸ் இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று தீர்ப்புகள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு கெசட் வந்து மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும், அளவு திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா நாங்க நினைச்ச மாதிரி ரேம் போடலாம், நினைச்ச மாதிரி கைப்பிடி வைக்கலாம், நினைச்ச மாதிரி டாய்லெட் அமைக்கலாம். அதுக்கு சட்டத்துல ஸ்டாண்டர்ட்ஸ் அளவு பிரமாணம் இருக்கு. அதன் பிரகாரம் செய்யப்படுதல் வேண்டும். நாங்கள் யூனிவர்சிட்டி ஆடிட் பண்றோம். ஸ்கூல்ஸ்க்கு வெளிக்கிட இல்லை, மெயின் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வெளிக்கிட்டு ஆடிட் பண்றோம். போலீஸ் ஸ்டேஷன், சமூக டிபார்ட்மெண்ட், பிஓசி அப்படிக்கான செய்தாங்க. பிறகு பிரிட்டிஷ் கவுன்சில் எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவங்க எங்களோட ஆபீஸ்ல வந்து ஆடிட் பண்ணி எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் தாங்க, நாங்கள் டிசபிலிட்டி அக்சஸிபிலிட்டி செய்யறதுக்காக அதையும் செய்து கொடுத்துருக்கிறோம். டீம் என்றால் நாங்கள் தான் லீட் பண்றோம். பட் அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவருமே அந்த அணியில் இருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், இன்ஜினியர்ஸ் இருக்கணும். டிசபிலிட்டியில ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒரு பின்ன தானே, காது கேட்காதவர், கண் தெரியாதவர், வீல் சேர் யூஸ் பண்றவர், இவை எல்லாத்துக்கும் சைன் போர்டு இருக்காங்க, அதையும் பார்க்கணும். இதெல்லாம் இன்றைக்கு டெவலப் பண்ணப்பட்ட சைல்ட் ரைட்ஸ்ல வரும். ஆகவே இதுல பெரியவர்கள் மட்டுமல்ல சிறுவர்களுக்கும் 12(4) பிரகாரம் உரிமைகள் இருக்கிறது. ஒரு இடத்தை அணுகுவதற்கான உரிமைகள் இருக்கிறது. 12வது உறுப்புரை சமத்துவம் சொன்னாலும் சிறுவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகாது. இதுதான் பிறகு உங்களோட மற்ற ஐடியோட லிங்க் பண்ணுது. அரசியலமைப்பு இந்த நாட்டில் உள்ள நபர்கள், அது பிரஜையாக இருக்கலாம், பிரஜை அல்லாத நபர்களாக இருக்கலாம். அதான் ஆலைவரும் என்ற சொல் பயன்படுத்தப்படுது. பிரஜை ஒருவரும் என்ற சொல் பயன்படுத்தப்படுது. ஆலைவரும் சித்திரவதை, அது 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 பெரிய விஷயம். அதுக்கு அடுத்த நிலையில கொடூரமான, மனிதாபிமானமற்ற, இழிவான நடத்துகை அதை தண்டனைக்கு உட்படுத்தப்படுதல் ஆகாது. நாங்கள் பொதுவா கதைக்கிற விஷயம் என்ன? போலீஸ் டார்ச்சர், மிலிட்டரி டார்ச்சர், பிரிசனர் டார்ச்சர் அல்லது ஆர்மி கேம்ப் டார்ச்சர், சித்திரவதை, இதுதான் கதை. ஆனால் அரசியலமைப்பு என்ன சொல்லுது என்றால், அடிப்படை உரிமை மீறல் என்றால் நிர்வாக நிறைவேற்று துறையினரால் மீறப்படுகின்ற எல்லா உரிமை மீறல்களும் அடிப்படை உரிமை மீறல். நிர்வாக அல்லது நிறைவேற்று துறையினரால் மீறப்படுகின்ற எல்லா உரிமைகளும் அடிப்படை உரிமை மீறல். நீங்க மாறி பார்த்தால், நீங்கள் உங்களுடைய கல்வி திணைக்களத்தினுடைய உயர் செயலாளருக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கு கொண்டு வரது அடிப்படை காரணம் அவர் உங்களுடைய நிர்வாகத்தினுடைய பிரதானி. ஒரு சொல்லலாம், ஒரு
கைதி போலீஸ் ஆபீசருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொண்டு வரான்னு சொன்னா அவை நிர்வாக ரீதியான அதிகாரிகள். ஒரு ஒரு இங்க வேலை செய்யற ஒரு ஒரு ஸ்டாஃப் ஜிஏக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொண்டு வரான்னு சொன்னா ஜிஏக்கு தனிப்பட்ட நபர் அல்ல, அவருடைய நிர்வாக செயற்பாட்டுக்கு எதிராக. அவை அடிப்படை உரிமை மீறல் நிர்வாக நிறைவேற்று செயற்பாடுகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட முடியும். ஆகவே இந்த உறுப்பை 11லையும் நிர்வாக நிறைவேற்று துறையினருக்கு எதிரான நடவடிக்கை தான் சொல்லப்படுது. ஆகவே பாடசாலையில் மாணவருக்கு சித்திரவதை அல்லது கொடூரமான அல்லது மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான நடத்துகையோ நடத்துகையோ அல்லது தண்டனையோ பனிஷ்மெண்டோ வழங்கப்படுதல் ஆகாது. ரைட்? இது 100க்கு 100% ஒருவரால் அனுபவிக்கக்கூடிய உரிமை. ஒரு சட்டத்துல சொல்லப்படுகின்ற பொழுது ராமரசிங்க என்ற ஒரு ஜட்ஜ் சொல்றார், அவன் கில்ட்டியானவனா இருக்கலாம் அல்லது இன்னசென்டாகவும் இருக்கலாம், அவனுக்கு உறுப்பை 11ஐ 100க்கு 100% அனுபவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. 100க்கு 100%. ஒரு கைதியாக இருந்தாலும் அவன் தெரியும், எங்களுக்கு எல்லாரும் தெரியுது, இவன் தான் இந்த கொலையை செய்திருப்பான், இவன் தான் இந்த களவெடுத்திருப்பான், அதை எடுத்தான் என்று தெரிஞ்சாலும் கூட என்ன செய்யலாது, இந்த உரிமையை மீற இயலாது. இது அரசியலமைப்பு உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அப்படிங்கள் ஒரு ஆளை சித்திரவதைக்கு உட்படுத்துவது அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தையை உட்படுத்துவது அரசியல் அமைப்பை மீறும் செயல். The violation of constitutional rights என்றுதான் பார்க்கப்படும். இது தொடர்பான கேசஸும் இருக்கு, டீச்சர்ஸுக்கு எதிரான கேசஸும் இருக்கு. தெற்கில் நடந்த ஒரு சம்பவம், செய்யப்பட்ட எந்த ஒரு தவறுக்கும் சட்டம் மன்னிப்பு வழங்காது. ஏன் உங்களுக்கு இந்த பொறுப்புடைமை வருது? ஏன் டீச்சர்ஸுக்கு பிள்ளைகள் டீச்சருடைய கண்ட்ரோலர்கள் தாக்கப்பட்டால் ஏன் சிக்கல் வரும் என்றால், உங்கள் பொறுப்பில் கையளிக்கப்பட்ட நபர், உங்களுக்கு மட்டுமல்ல, பொறுப்பில் கையளிக்கப்படுகின்ற எந்த ஒரு நபருக்கும் சட்டத்தின் பாதுகாப்பு கூடுதலா இருக்கும். அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், பிரிசனா இருக்கலாம், சிறுவர் இல்லங்களா இருக்கலாம், மகளிர் பாதுகாப்பு இல்லம் அதாவது சேஃப் ஹவுஸா இருக்கலாம், அல்லது சான்று பெற்ற பாடசாலையாக இருக்கலாம், புனர்வாழ்வு மையங்களா இருக்கலாம், அல்லது பயங்கரவாத தடைப்பிரிவுல இருக்கக்கூடிய முகாம்களாக இருக்கலாம், சிஐடி முகாம்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். பொறுப்பில் கையளிக்கப்பட்ட நபருக்கு சட்ட கடப்பாடுகள் கூட இருக்கு. எல்லா பொறுப்பில் கையளிக்கப்படுகின்றவர் கவனமாக கையாளப்பட வேண்டும் என்கிறதுக்காக இருக்கு. இதே நாட்டிலுமே சிறுவர் இல்லங்கள் நடந்திருக்கு, அங்கேயும் அது சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ்ல லேடிஸ் சாதாரண ரேப் என்ற குற்றத்தை விட கட்டுக்காவலின் போதான ரேப் மிக கொடூரமான குற்றமா என்றால் கட்டுக்காவல் என்ற விஷயம் வருது, பொறுப்பு என்ற விஷயம் வருது. பொறுப்பு என்ற விஷயம் மிக முக்கியமானது. இன்னைக்கு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உப்புல்தேனியர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அக்கௌண்டபிலிட்டியில தான் அவருக்கு பொறுப்புடைமை வந்தது. அன்றாபுரத்துல தான் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றாபுர சிறைச்சாலை அத்தியட்சர் தான் நாங்க ஏதோ ஒரு கொலையை விட்டிருக்கிறார். அது சரியாக ஆராயாமல் அந்த அறிக்கையை முன்னிலைப்படுத்துற பொழுது இவர் பொறுப்புடைமையிலிருந்து தவறி இருக்கிறார். பொறுப்புடைமை முக்கியம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தான் பட்டது. 2005ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க கல்வி அமைச்சின் சுற்று நிருபம். அது பிறகு அமெண்ட் பண்ணப்பட்டு 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க கல்வி அமைச்சின் சுற்று நிருபமாக அது மாற்றம் பெறுகிறது. இது தொடர்பா உங்களுக்கு கட்டாயம் ஒரு தெரிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் இல்லை. இது தொடர்பா என்ன உங்களோட ஐடியா, அதுல என்ன இருக்குது சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா? நீக்கப்பட்டு ஒழுக்காட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவதற்கான ஒரு விளக்கமான சுற்றுநிருபம் தான் 2 சுற்றுநிருபம். இது ஒவ்வொரு பாடசாலையினுடைய பிரதானமான ஒரு ஃபைல் இருக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். பாடசாலைகளில்
மாணவர்களுக்கு உடலியல் தண்டனைக்கு பதிலாக ஒழுக்காற்று தண்டனை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடு நினைக்கிறார். கல்வி செயலாளர்கள், சகல மாகாணங்களினதும் கல்வி பணிப்பாளர்கள், சகல கோட்ட காரியாலயங்களுக்கு பொறுப்பான பிரதி உதவி கல்வி பணிப்பாளர்கள், சகல அரசாங்க அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலை அதிபர்கள் எல்லாருக்கும் என்று சொல்லப்பட்டது. சோ இப்படியே வரும். இந்த முக்கிய ஏன் கொண்டு வரப்படணும் என்ற விஷயங்கள் வரும். அடுத்து பாடசாலை இப்படி ஒழுக்கத்தை பேண்டது என்று வரும். ரைட். கீழே தான் முக்கியமா உடல் ரீதியான தண்டனை வழங்குறது தொடர்பான ஏற்பாடுகள் 2.1 வருது. 2.1 வருது. ஏன் அதை தடுக்கணும் என்று ஒரு ஆய்வினுடைய விஷயம் வருது. ரைட். அதுக்கு பிறகு எப்படியான நடத்தையில மாணவர்கள் பிளவுற பொழுது மாணவர்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுது. உடல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படும் விதத்தில் தண்டனை வழங்குவதை தவிர்த்துக் கொள்வதற்கும் அனைவருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. சொல்ல அவ்வளவு விஷயம் வருது. என்ன சொல்லுது? இலங்கையினால் கைச்சாத்திடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 1981ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமைகள் தொடர்பிலான சமவாயத்தில் 28.2 பிரிவின் மூலம் பாடசாலைகளில் ஒழுக்க நிர்வாகத்தை மேற்கொள்கையில் பிள்ளைகளின் மாநில கௌரவத்திற்கு இணங்க இதை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹியூமன் ரைட்ஸ் என்று கலைக்கிற பொழுது ஃபர்ஸ்டா வாரது மனித கௌரவம், டிக்னிட்டி, லைஃப் வித் டிக்னிட்டி என்பதுதான் ஹியூமன் ரைட்ஸ். அப்ப எல்லாருக்குமே கௌரவம் இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷனோட அடிப்படை. அதை பேஸ் பண்றாங்க. ரைட். நடத்தைகளை நெறிப்படுத்தும் முகமாக பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் தண்டனை வழியாக எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் எட்டப்பெறவில்லை எனவும் வேறு பாதகமான விளைவுகள் இதன் மூலம் உருவாகுவதாகவும் உடல் ரீதியான தண்டனை வழங்கல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருந்தும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறு உருவாக்கக்கூடிய பாதகமான விளைவுகளானவை உடல் ரீதியான தண்டனை வழங்கல் மூலம் வன்முறை, தாக்குதல், களவு போன்ற சமூக எதிர்ப்பு நடத்தைகளை மாணவர்களில் ஏற்படுத்துது. நாங்க என்னத்துக்காக கோர்பரல் பனிஷ்மெண்ட் வழங்குறோமோ அந்த கோர்பரல் பனிஷ்மெண்ட்டுக்கு மாறாக தான் நடக்குது. அதுக்கு பிறகு அவன் தான் அவனுக்கு அந்த குற்றம் அல்லது அந்த தண்டனை எல்லாம் பெரிய பொருட்டே இல்லை. அவன் சமூக விரோத செயற்பாடுல ஈடுபடுறான். சிறுவர் துஷ்பிரயோக தொடர்பான அபாயம் அதிகரித்து கொண்டு செல்லுகிற சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். பாடசாலையில் விலகல்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கூட போகுதான். மாணவர்களின் ஆக்கிரமிப்பு குழப்படியான நடத்தை பண்புகள் உருவாகிறதா சொல்லப்படுது. மாணவர் ஆசிரியர் அதிபருடையான உறவுகள் படிப்படியாக விளைவி சொல்கிறது. நீ அடிக்கிறியோ வெளியிலவா நான் பார்த்து கூட சொல்ற மாணவர் குழாமும் உருவாகி வந்துச்சு இருக்குதானே. டீச்சர் சொல்றா தன்னை வீட்டடியில வெளி போட்டுட்டு போயினோம், வீட்டை பேரை சொல்லி கூப்பிட்டு போயினோம், டீச்சர்ட உள்ள குமரலும் இங்க இருக்கு. சரியோ எதிர்மறையான செயல் தள்ளப்படுது. பிள்ளைகள் என்ன கருட்களை கட்டி எழுப்புகையில் பாதிப்பான விதத்தில் அழுத்தங்கள் ஏற்படும் சொல்லி கணக்க வருது. ரைட். இப்படி வர்ற பொழுதுதான் இப்ப என்ன செய்யலாம்ங்கிறதான் அடுத்த கட்டம் சொல்றாங்க. பாடசாலையில் மாணவர்கள் கடப்பாடு மிக முக்கியமாக இருக்கும். இதுல முக்கியமா பிரின்சிபலுக்கு சொல்ற விஷயம் என்னென்றால், சட்டத்துல சொல்லப்படுது ஒழுக்காட்டு குழுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஒழுக்காட்டு குழுதான் நடவடிக்கை எடுக்கணும். தனியா அதிபர் எடுக்கிற பொழுது அது சட்ட வழிதட்டதாக இருக்கும். இதுல கவனமா இருக்கு. அது ஒழுக்காற்று குழு கூடப்பட ஒரு அமைத்தலும் எந்த ஒரு தீர்மானமும் ஒழுக்காற்று குழுவின் தீர்மானமாக வெளியில வர வேண்டியதும் உங்களுடைய நாலேஜுக்கு முக்கியமான விஷயம். என்னோட சில பாடசாலைகள்ல ஒழுக்காற்று குழு கூடுறது இல்ல, அதிபர் உடனடியாக லீவிங் சர்டிபிகேட் கொடுத்து பையனை வீட்டு அனுப்புற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. இப்ப குறைஞ்சிட்டு அது ஒரு முக்கியமா ஒரு பாடசாலை அதிபர் ரிட்டையர் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு குறைஞ்சிட்டு அந்த விஷயம். செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்காகவும் பாடசாலையில் முன்னெடுக்கப்படும் பாடங்களுடன் இணைந்ததான செயற்பாடுகளை சிறப்பான விதத்தில் ஒழுங்கமைத்தல் மற்றும் மாணவர்கள் புரியும் நற்காரியங்களை விசேடமாக பாராட்டுதல் போன்ற செயற்பாடுகள் செய்யணும். பாடசாலையில் ஒழுக்க நெறிமுறைமை தொடர்பில் அனைவரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அனைவருக்கும்
விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் நற்செயல்களை மேலூட்டம் செய்ய வேண்டியதுடன் தவறான செயல்பாடுகளை அங்கீகரிக்க கூடாது என்பதுடன் இதனை ஊக்குவிக்கவும் கூடாது. மாணவர் புலப்பட்ட செல்வம் சாதனைகள் கண்டு காணாமல் போறது அது மறைமுகமாக ஊக்குவிக்கிறதாக அந்த செயல்பாடுகள் துணைப்படக்கூடாது. சிறந்த நடத்தை முறைமையினை ஏற்படுத்துவதற்கும் பாடசாலையினுள் ஒழுக்கத்தை பேணுவதற்கும் மற்றும் ஒழுக்கமாக நடந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை புரிய வைப்பதற்கும் மாணவர்களுக்கு உரிய ஆலோசனை வழிகாட்டல்கள் வழங்க. கவுன்சிலிங் டீச்சரோட வகிப்பாகம் மிக முக்கியமாக இருக்கு. மாணவர்கள் அல்லது மாணவிகள் தவறளித்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் புரிந்துள்ள தவறை புரிய வைத்தல் மிக முக்கியமானது. என்றால் வயது ஒரு பிரச்சனை என்றால் நான் இதை சொல்லி இதுதான் முக்கியமா வரும். 12 வயதுக்கு உட்பட்டவரை ஏன் தண்டிக்க முடியாதுன்னா அவருக்கு தவறு என்றாலே என்றாலும் சரியா. சட்டமே சொல்றது அவர் தண்டனை விலக்களிப்பு கொடுக்குது. 14 வயது வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருந்தால் அவனுக்கு பூரண கொடுக்கு. கொலை செய்தால் கூட அவர்களுக்கு தவறுகளை புரிய வைத்தல். கடுமையான முக்கியமானது கடுமையான அல்லது ஒழுக்கத்துக்கு மாறான செயல்பாடுகள் மேற்கொண்ட சந்தர்ப்பங்களிலும் உடல் ரீதியான தண்டனையை வழங்குவதற்கு பதிலாக எச்சரித்தல் மற்றும் நிலைமைக்கு ஏற்றவாறு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களை அழைத்து இது தொடர்பில் விளங்க வைத்து அவர்களை அறிவுறுத்தல். உடல் உள்ள துன்புறுத்தலுக்கு இலக்காகாத வகையில் மாணவர்கள் உளநிலையை அபிவிருத்தி செய்யக்கூடிய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் முக்கியத்துவம் ஆகும். கொஞ்சம் அப்படியே டீப்பா போறாங்க. அவர் கடுமையான விதத்தில் ஒழுக்கத்தை மீறிய செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் பாதுகாவலர்களை போன்றே கல்வி அதிகாரிகளை அறிவுறுத்தி 2 வாரத்துக்கு மேற்படாத வகுப்பு தடை ஒன்றை விதிக்கலாம். ஆனால் முக்கியமா உங்களோட பெற்றோருக்கு அறிவிக்கணும். எஜுகேஷன் செக்டர் வித்தின் 2 வாரத்துக்கு உட்பட்ட வகுப்பு தடைக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் யார் செய்ய முடியாது தனியே அதிகாரம் மட்டும் செய்ய ஒழுக்காற்றுக்குழு கூடி அந்த ஒழுக்க மீறலுடைய கடுமையை அறிந்து அதனுடைய நாங்கள் சொல்றது விகிதாசார் ப்ரொபஷனாலிட்டி ஒரு செய்த தவறுடைய பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பட அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ரைட். தவறிழைத்த மாணவர் அல்லது மாணவி அனுபவித்த சிறப்பு உரிமைகளை மட்டுப்படுத்துது. இடைநிறுத்த உதாரணம் மாணவர் தலைவி வகுப்பு தலைவர் அந்த பதவியிலிருந்து அவரை நிறுத்தலாம். அது செய்யலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பாடசாலை ஒழுக்காட்டு சபையினால் மிகவும் பாராதூரமான ஒழுக்கத்தை மீறிய ஒரு செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தீர்மானிக்கப்படும் ஒரு பட்சத்தில் குறித்த செயலின் தன்மை மற்றும் அதன் கடுமையை பொறுத்து வலய கல்வி பணிப்பாளர் அல்லது மாகாண கல்வி பணிப்பாளரின் முன்கூட்டிய அனுமதியுடன் 2 வார காலத்துக்கு அதிகமான ஒரு காலப்பகுதிக்கு வகுப்பு தடையை மேற்கொள்ளுதல் அல்லது பிள்ளையை பிறிதொரு பாடசாலையில் கல்வி பயில அதே தரத்துக்கு மாற்றுதல். 2 வாரத்துக்கு மேற்பட்டதாக இருந்தால் பிரின்சிபல்ஸுக்கோ ஒழுக்காட்டு குழுக்கோ அதிகாரம் இல்லை. சோ வலய கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி பணிப்பாளருடைய முன் அனுமதியுடன் இந்த மாணவர்களை செய்யலாம் 2 வாரத்துக்கு மாற்று. அல்லது மாணவர்கள் அப்படி சூழல் தான் பிரச்சனை என்றால் வேறொரு கல்வி கற்ற பாடசாலைக்கு அதே தரத்துக்கு மாற்றுதல் வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் கல்விக்கான உரிமையை மறுக்க முடியாது. அர்த்தம் என்ன? வேறு பாடசாலைக்கு அனுப்பலாம், அந்த பாடசாலை பிரின்சிபல் மறுக்கையா எல்லாமே எனக்கு இன்ஸ்டன்டா இல்ல அவரும் சில பிரச்சனை அவர் அந்த குலப்படி நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்றீங்களா என்றால் அவருடைய கடமை அவரை நல்வழிப்படுத்துவது. சோ வேறொரு பாடசாலைக்கு அது மாற்றலாம். வளைய பிரச்சனை என்றால் வேறொரு வளையத்துக்கு மாறாக மாகாண கல்வி பணிப்பாளர் தத்துவம் வழங்கப்பட்டது. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு மாணவனுடைய கல்வி உரிமையை என்ன செய்யலாது மறுக்க முடியாது. சிறைச்சாலை இருந்து கொண்டே நித்தியம் செய்யறாக்கள் இருக்கு, சிறைச்சாலை இருந்து கூட மாஸ்டர் முடிச்சாக்களும் இருக்கு. ஸோ ரைட் கல்விக்குரிய உரிமை எஜுகேஷன் ரைட்ஸ் அவனுடைய உள்ளார்ந்த உரிமை. எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னொரு தரப்பினரால் என்ன செய்யலாத பறிக்கப்பட முடியாத உடையமாக இருக்கு. இங்க பாருங்க, முக்கிய இருக்காம பிள்ளைக்கு நீங்க அழிப்பீங்களாக இருந்தா சண்டை வளர்ந்துருவீங்களா? முதலாவது சொன்னது மாதிரி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 3வது பந்தியின் 11வது உறுப்புரை உங்க கல்வி அமைச்சர் சொல்றது சரியோ. 11வது பிரிவு மற்றும்
எங்களுடைய 126 சுப்ரீம் கோர்ட் பவர் சொல்றது ரைட். இதன் பிரகாரம் அடிப்படை உரிமை மீறல் ஒன்றுக்கு வழக்கிடப்படலாம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த வழக்கு இது உதாரணம் ரைட். 95ஆம் ஆண்டு 22ஆம் இலக்க தண்டனை சட்டக்கோவையினுடைய 308வது பிரிவின் கீழால நீங்க தண்டிக்கப்படலாம். 308 அடுத்த சிலை போடும் சரியோ. மூன்றாவது உங்களுடைய ஸ்தாபன விதி கோவையில் சொல்லப்பட்ட அரசு அதிகாரியினுடைய பொது நடத்தை என்ன செய்யலாம் தாமதி கோயில் பிரகாரம் ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்றுக்கு என்ன செய்யலாம் அது கொண்டு செல்லலாம். இது மறந்த ஒரு அதிகாரம் உங்களுடைய திணைக்கள தலைவர் உங்களுக்கு எதிராக ஒழுக்காடு நடவடிக்கை இருக்கிறது. மிக பரந்த அதிகாரம் இது. மாணவர்கள் உடலியல் தண்டனை வழங்கினால் அவருக்கு நான் லாஸ்ட் வீக் ஒரு பாடசாலைக்கு எதிராக வந்து முறைப்பாடு கடிதம் அனுப்பி இருக்கிறது. இந்த 3 சட்டத்தை கோட் பண்ணி அது 2 விஷயம் இருந்தது. நெக்லிஜென்ஸும் இருந்தது, கவனஈனப்புடையும் இருந்தது, மாணவர் தண்டனை வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவன் உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பையில தாயில பையன் பொறுப்பு கொடுத்திருக்கார். தாய் இடையில சைக்கிள் பஞ்சர் ஆகி பிறகு 1990 கழிச்சு பிறகு பிள்ளை ஏற்றி கொண்டு போயிருக்கிற நெக்லிஜென்ஸ் இருந்தது. சொன்னேன் அந்த தீங்கியல் சொன்னேன் செய்ய வேண்டியது என்ன, உடனடியாக கால் பண்ணிருக்கிற 1990 பையனை உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அதை செய்யல. ஸோ நெக்லிஜென்ஸ் இந்தியால தவறிச்ச மாணவனுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ ரெண்டுமே சைல்ட் ரைட்ஸுடைய அதிஉச்ச நலனுக்கு தீங்கானது. ஸோ எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு சரியோ. எங்களுக்கு கேள்வி கேட்க இயலாது என்றால் எங்களுக்கு சட்டம் இருக்கு. முறைப்பாடு வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தகவல் ஒன்று எங்களுடைய காதுக்கு கிடைக்குமாக இருந்தால் ரைட் சொந்த பிரேரணை என்று சொல்றது. இந்த பேப்பர் பார்த்துருக்கீங்க. மனித உரிமை ஆணைக்குழு சொந்த பிரேரணையாக வழக்கு தாக்கல் செய்தது. எந்த ஒரு விடயத்தையும் செய்யலாம். கிளிநொச்சியில மாணவர்கள் கட்டுக்காப்பில் பொறுப்பில் அல்லது பராமரிப்பில் வைத்திருக்கும் எவரும் 3 விஷயம் கவனிச்சுக்கணும். கட்டுக்காப்பில் கஸ்டடி பொறுப்பு என்னது அவரை நாங்கள் ஒரு கொஞ்ச காலத்தில் வச்சிருக்க பொறுப்பு அல்லது பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கிற எவர் வேண்டாம் அங்க லிமிட் இல்லை. நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணா அத்தகைய ஆளை கண் பார்வைக்கு அல்லது செவி புலனுக்கு அல்லது அவயத்துக்கு அல்லது உடல் உறுப்புக்கு ஊறு அல்லது கண் பார்வை இழப்பு அல்லது ஏதேனும் உளவியல் சீர்குலைவோ உட்பட துயரத்தை அல்லது உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் சாத்தியமுள்ள முறையொன்றில் வேண்டுமென்றே தாக்குகின்ற, துன்புறுத்துகின்ற, அசட்டை செய்கின்ற, கைவிடப்படுகின்ற அல்லது அத்தகைய ஆளை தாக்குவிக்கின்ற, துன்புறுத்த வைக்கின்ற, கைவிடப்பட வைக்க செய்கின்ற ஆளுவரும் பிள்ளையை என்ன செய்ய போறாராம்? என்ன செய்ய போறார்? கொடுமைப்படுத்துறது தவிர புரிகிறார். பீனல் கோட் சொல்றது, நாங்க சொல்ற கோர்பரேட் பனிஷ்மெண்ட் சொல்றோம், உடலியல் தண்டனை சொல்றோம், இல்லைங்க தண்டனை சட்டத்தை சொல்றது கொடுமைப்படுத்தல். சோ நீங்க எல்லாம் கொடுமைப்படுத்தலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஏன் போலீஸ் கைது பண்றாங்கன்னு சொன்னால் குற்றவியல் நடவடிக்கை தொடர்பான சட்ட கையாளுகை யாருக்கு இருக்கு? போலீஸ். நீங்க 2 பேரும் பிரின்சிபல் டீச்சர் அடிச்சு எங்க போவீங்க? போலீஸ் ஸ்டேஷன். பக்கத்து வீட்டுக்காரர் காணி போட்டு அடிச்சு எங்க போவோம்? போலீஸ் ஸ்டேஷன். காசு கொடுக்கறதுல ஏமாற்ற எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன். புறாலையில அவதூறா பேச எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஏதாவது எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன். குற்றவியல் நடவடிக்கையை கையாளுகின்ற தத்துவம் போலீஸ். அவர்தான் வழக்கு தாக்கல், அவர்தான் வழக்கு தொடுங்க. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கிறவர் யார்? போலீஸ். அதுக்கு பிறகு சட்டமாதிபதி நினைக்கலாம். அப்ப இந்த 308 என்ன சொல்றது? கொடுமைப்படுத்தல் தவறை புரிகிறார் சொல்லுது. யாருக்கு சொல்லுது? ஒரு ஆளை கட்டுக்காப்பில், ரைட்? அதுதான் கஸ்டோடியல் வயலேஷன் சொல்றது. கட்டுக்காப்பில் எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்? 18 வயதுக்கு உட்பட்ட. மோஸ்ட் யாரா இருப்பினும் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பினும் உங்கள பொறுப்புல இருப்பினும் பொறுப்பில் வைத்திருக்கிறவர் நீதிமன்ற பொறுப்புல கொடுக்கும். அம்மாவும் பிள்ளை, அப்பா சைட்லயும் பிள்ளை, 2 பேருக்கும் பிள்ளையை கொடுக்கல, 2 பேருமே வேற வேற தொடர்புல இருக்கணும். சோ தேர்ட் பர்சனா பாட்டியில கொடுக்கும், இல்லத்துல கொடுக்கும். பொறுப்புல வைத்திருக்கிறது. பராமரிப்பு ஏன் டே கேர் சென்டர் நடக்கும். பிள்ளை அழுகுதுன்னு கொடுக்கும், பிள்ளை காய்ச்சல் உருவாக்குறது நடக்கும். ஏன் மொடஸ்ட்ரி டீச்சர்ஸ் நடக்கலையா?
அவனுக்கு சின்ன சின்ன ஆட்கள் உழப்படி விடுவாங்க. டீச்சருக்கும் கண்ட்ரோல் இல்லை. என்ன செய்யும் டீச்சர்? அடிச்சு போட்டா டீச்சருக்கு இந்த கேஸ் தான் வரும். சில பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணப்படுறது, சில டீச்சர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறது, இதெல்லாம் ஒட்ட முடியாது நடக்கும். எப்படி நடக்கும்? எங்கள்கிட்ட கேஸ் வர தேவையில்லை. வீட்ட பையனுக்கு காயம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் எப்படி அட்மிட் பண்ண போறாங்க? பிள்ளைக்கு சரி அடிச்சு போட்டாங்க. ஹாஸ்பிட்டல் நடக்கும். ஹாஸ்பிட்டல் போலீஸுக்கு மெசேஜ் போகும். மெசேஜ் எங்கே போகும்? அவன் போலீஸ் ஆக எடுப்பாங்க அல்லது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புற பிறகு நடக்கும், போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கும், ஜேஎம்ஓ பாப்பா, ஜேஎம்ஓ போடுவாங்க. காயம் இருக்கும். உடனடியாக போலீஸ் என்ன செய்யும்? சம்மந்தப்பட்ட அதிகாரியை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். அது பெயில் கொடுக்குறதா இல்லையாங்கிறது ஜஸ்ட் வேலை. இவ்வளோ விஷயம் சாதாரணமாக ஒரு அட்மிஷன் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வர தேவையில்லை, சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வர தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் அதாவது அட்மிட் பண்ண உடனேயே இந்த விஷயங்கள் நடக்கும். சட்டம் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சு. ரைட், இதுக்காக என்பதுடன் குற்றப்படத்துடன் தண்டிக்கப்படலாம். அத்துடன் எந்த ஆள் தொடர்பில் தவறு புரியப்பட்டதோ அந்த ஆளுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஊர்களுக்கு நீதிமன்றம் தீர்மானிக்கப்பட்ட தொகையை கொண்ட நட்டங்கள் ஒன்றை செலுத்துமாறும் கட்டளையிடப்படலாம். ஒன்று சிறை தண்டனை, தண்டப்பணம், பாதிக்கப்பட்டவர்கள் இடம் கிடைக்கும் வழங்கணும், நட்டவடும் வழங்கணும். இப்ப இலங்கையில பெண்கள் சிறுவர் தொடர்பான குற்றங்களுக்கு நட்டவடை சொல்லப்படும். திருமண வழக்கிலே நட்டவடுகள் வழங்கப்படும். அதை விட இந்த ஃபைல் எங்க போகும் சொன்னால் சட்டமாதிபத்திரங்களுக்கு போகும். ஏனென்றால் நீதவான் நீதிமன்றத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு உட்பட தண்டனை வழங்க தான் அதிகாரம் இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2 வருடத்துக்கும் மேற்பட்ட தண்டனை வழங்க அதிகாரம் யாருக்கு இல்ல? நீதவானுக்கு இல்ல. ஹைகோர்ட் கேஸ் மாறும். சட்டமா அதிபர் தான் ஹைகோர்ட்டுக்கு வருவார், குற்ற பகர்வு செய்வார் என்றால் இது ஹைகோர்ட் கேஸ் மாறும். என கொடுமைப்படுத்தல், கஸ்டோடியல் வயலன்ஸ் என்று வரும். கட்டுக்காவல் தொடர்பான சட்டம் அப்படிதான் சொன்னது மாதிரி சாதாரணமான ஒரு நபருக்கு ஏற்படுத்திங்க விட அல்லது ஒரு குற்றம் அல்லது ஒரு செயற்பாடை விட கட்டுக்காவலில் இருக்கிற நபருக்கு மேற்கொள்ளப்படுகின்ற தவறுகள் வந்து சட்டத்துல வந்து பாரிய அளவுல பாராதூரமானதாக.